அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கண்களில் ஏற்படும் பல வகையான நோய்களுக்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கீழாநெல்லியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட மூலிகையை நேரடியாக பயன்படுத்தாமல் அதன் இலைகளை எடுத்து அரைத்து சாறாக எடுக்க வேண்டும். அவ்வாறு கீழாநெல்லி இலையை அரைத்து எடுத்த சாறு 25 மில்லி. அடுத்ததாக நாம் பொன்னாங்கண்ணி இலைகளை எடுத்து அரைத்தெடுத்த சாறு 25 மில்லி. அடுத்ததாக தூய்மையான நல்லெண்ணெய் 100 மில்லி. அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் சகலவிதமான கண்களை பற்றியுள்ள நோய்க்கு ஒரு தைலம் ஒன்றை நாம் தயாரிக்க போகின்றோம். அதற்காக 100 மில்லி நல்லெண்ணெயை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் இப்பொழுது எடுத்து சேர்த்த நல்லெண்ணெயுடன் கீழாநெல்லி இலைச்சாறும் பொன்னாங்கண்ணி இலைச்சாறும் அடுத்தடுத்து சேர்த்து மிதமான சூட்டில் கொதிக்க வைக்கவும். அன்பான நேயர்களே, நாம் சேர்த்த இலைச்சாறு நன்றாக நீர் சுண்டிவிட்டு படிப்படியாக கொதித்து இப்பொழுது கீழாநெல்லி தைலமாக மாறிவிட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாதன் வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.